யார் துரோகி? சமூக வலைதளத்தில் அமமுகவோட பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவரோட ஆதரவாளர்களுக்கும், அவரோட சித்தி மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவங்களோட தோழி சசிகலா ஆதரவாளர்கள் இவங்க 2 பேருக்கும் இடையில இப்போது மிகப்பெரிய அளவில் ஒரு கருத்து மோதல் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் சசிகலா அவங்களோட ஆதரவாளர்கள் டிடிவி தினகரன் தான் துரோகம் பண்ணிட்டாரு, ஏற்கனவே துரோகம் பண்ணவரோட கூட்டணி சேர்ந்துட்டாரு, அதனால டிடிவி தினகரன் தான் துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்ற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. மறுபுறம் பார்த்தோம்னா அமமுக டிடிவி தினகரனோட ஆதரவாளர்கள் இப்போதான் அம்மாவோட ஆட்சியை திரும்பவும் கொண்டு வரதுக்கான ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு, களத்தில் அப்படி ஒரு சாத்தியம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த நேரத்தில் போட்டிக்காக வேட்பாளரை நிறுத்துற வேலைகளில் சசிகலா ஈடுபடுறாங்க. அம்மாவோட ஆட்சி அமைகிறதுக்கு எதிராகவே அவங்க நடந்துக்கிறாங்க. அதனால சின்னம்மா தான் துரோகம் பண்றாங்க அப்படின்னு 2 தரப்புமே சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய அளவுல கருத்து மோதல்கள் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில அமமுக ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க, மறுபுறம் சசிகலா அவங்களோட ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். தங்கமயில் வழங்கும் சுபமுகூர்த்த சிறப்பு சலுகைகள். ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 1/2 கிராம் தங்க நாணயம் இலவசம். இச்சலுகை பிப்ரவரி 28ஆம் தேதி வரை மட்டுமே. விருமாண்டி படத்துல எப்படி ஒரு பக்கம் கமல் ஒரு வெர்ஷன் சொல்லுவாரு, மறுபுறம் பசுபதி ஒரு வெர்ஷன் சொல்லுவாரோ, அதே போல 2 தரப்புமே அவங்கவுங்க ஆதரவு நிலைப்பாட்டில இருந்து ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. உதாரணமா முதல்ல நம்ம சசிகலாவோட ஆதரவாளர்கள் சசிகலா தரப்பு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஜெயலலிதா அவங்களோட மறைவுக்கு பின்னாடி சசிகலா பொதுச் செயலாளர் ஆகுறாங்க. துணை பொதுச் செயலாளராக டிடிவி தினகரனை நியமிக்கிறாங்க. அதற்கு பிறகு அவங்க சிறைக்கு போனதற்கு பிறகு கட்சியில் தினகரனை நம்பி தான் ஏறக்குறைய அந்த கட்சியை ஒப்படைச்சிட்டு போகிறாங்க. அப்படி ஒரு சூழல் தான் இருந்தது. ஆனால் அந்த காலகட்டத்தில் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிட வேண்டாம்னு அப்போது இருந்த அதிமுகவோட 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லோரும் போய் டிடிவி தினகரனை பார்த்து பேசியிருக்காங்க. காரணம், ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் சசிகலா மீதும் அவங்க குடும்பத்தினர் மீதும் பொதுமக்கள் மத்தியில் ஒரு சில விமர்சனங்கள் அப்படிங்கிறது இருந்தது. தொடர்ச்சியா அந்த ஒரு குடும்பத்தில இருந்து ஆட்கள் அதிகமாக வரும்போது அது விமர்சனத்தை அதிகப்படுத்தும். அதனால இந்த சூழல்ல நீங்க போட்டியிட வேணாம் அப்படின்னு டிடிவி தினகரன் கிட்ட அதிமுகவோட 2ஆம் கட்ட தலைவர்கள் சொன்னதாகவும், அதற்கு டிடிவி தினகரன் இல்லை நான் தான் போட்டியிடுவேன் கண்டிப்பா அப்படின்ற மாதிரி சொன்னதா ஒரு தகவல்கள் அந்த காலகட்டத்தில் வெளியில் வந்தது. அதன் தொடர்ச்சியா நம்ம பார்த்தோம்னா அதிமுகவோட 2ஆம் கட்ட தலைவர்கள், குறிப்பா கொங்கு பகுதியில் இருக்கிற தலைவர்களை தினகரன் மரியாதை குறைவா நடத்தினாரு அப்படின்ற அதிருப்தியும் இருந்தது. அதுவுமே போய் எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட அந்த தகவல்கள் எல்லாம் போய் அதற்கு பிறகுதான் டிடிவி தினகரனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு இடையிலுமே ஒரு கருத்து மோதல்கள் உருவாகுது. டிடிவி தினகரன் வெளியில போய் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் சுயேட்சையா போட்டிட்டு வெற்றி பெறாரு. அதன் தொடர்ச்சியா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கட்சியுமே ஆரம்பிக்கிறாரு. அந்த காலகட்டம் வரைக்குமே கூட சிறையில் இருந்த சசிகலா தரப்போட எடப்பாடி பழனிசாமி அவரோட தரப்பு ஒரு தொடர்பிலே தான் இருந்தாங்க. டிடிவி தினகரன் எப்போ ஒரு கருத்து மோதல்ல வெளியில போனாரோ அப்பதான் இந்த குடும்பம் மீண்டுமே உங்க அதிகாரத்துல இருந்தா நம்மளை மீண்டுமே இது போன்றுதான் நடத்துவாங்க அப்படின்ற அந்த எண்ணம் உருவாகி அதனாலதான் சசிகலாவையுமே ஒதுக்கி வச்சுட்டாங்க. அது போன்ற தகவல்களும் வந்தது. இந்த விஷயங்கள் எல்லாமே சிறையில் இருக்கிற சசிகலா கிட்டையும் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் சிறையிலிருந்து வெளியில் வந்தப்பவே டிடிவி தினகரன் மேல அதிருப்தியில தான் இருந்தாங்க அப்படின்ற தகவல்களும் வெளியானது. சசிகலா தரப்பு சொல்ற விஷயம் என்னன்னா, கட்சியில சசிகலாவுக்கும் அவங்க குடும்பத்திற்கும் இருந்த அந்த ஹோல்டு அப்படிங்கிறத தினகரன் தான் காலி பண்ணிட்டாரு. ஆனா தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில தினகரன் போய் சேஃபா போய் சேர்ந்துட்டாரு. மறுபுறம் எடப்பாடி பழனிசாமியை அவரை முதல்வர் வேட்பாளராக ஏத்துக்கிட்டு அந்த கூட்டணிக்குமே போயிட்டாரு. ஆனா இவரை நம்பி எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைத்து இவரை நம்பி எல்லா வேலைகளையும் கொடுத்துட்டு போன சசிகலா இன்னைக்கு தனியா இருக்காங்க. அவங்க எந்தவித ஆதரவும் இல்லாம இருக்காங்க, ஒரு எந்த முடிவும் எடுக்க முடியாத சூழல்ல இருக்காங்க அப்படின்றது சசிகலா தரப்போட கருத்தா இருக்கு. அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, அதிமுகல சசிகலாவுக்கு இருந்த அந்த அதிகாரத்தை டிடிவி தினகரன் தான் காலி பண்ணிட்டாரு அப்படின்ற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஆனா அப்படி தினகரனே இன்னைக்கு போய் சேர்ந்துக்கிட்டாரு. அதனால சசிகலா ஒரு அரசியல் ரீதியா ஒரு சப்போர்ட் இல்லாம இருக்காங்க. அதனால தினகரன் தான் துரோகி அப்படின்னு சசிகலாவோட ஆதரவாளர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. மறுபுறம் டிடிவி தினகரன் அவரோட ஆதரவாளர்கள் சொல்ற விஷயம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, டிடிவி தினகரன் வெளியில தனியாக கட்சி ஆரம்பிச்சது அப்படிங்கிறது சசிகலா அவங்களுக்காக தான் இந்த முன்னெடுப்பே அவர் செஞ்சாரு. சிறையில இருந்து வெளியில வந்த அப்பயுமே மிக பிரம்மாண்டமான அளவுல அவங்களுக்கு வரவேற்பையும் கொடுத்தாரு. ஆனா சசிகலா அவர்களோட ஆதரவு அப்படின்றது நமக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு
டிடிவி தினகரன் எதிர்பார்த்துட்டு இருந்த சூழல்ல 2021 தேர்தலுக்கு முன்னாடி நான் அரசியல்ல இருந்தே ஒதுங்கிக்க போறேன்னு அறிவிச்சாங்க. அது மட்டுமல்ல 2019 தேர்தலில் பொருளாதார ரீதியாகவும் உதவி செஞ்ச சசிகலா 21 தேர்தலில் பெரிதா உதவி செய்யல. அதனால அமமுக வந்து 2019 நல்ல வாக்குகள் வாங்க முடிஞ்ச அமமுகவால 2021 அந்த பணப்பற்றாக்குறையினால மிகப்பெரிய அளவுல தேர்தல் வேலை செய்ய முடியல. அதனால வாக்கு சதவீதம் அப்படிங்கிறதும் ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. அதனால சசிகலா அவங்களுக்கான அவங்க மரியாதையை மீட்டெடுக்கிறதுக்காகத்தான் டிடிவி தினகரன் வந்து அமமுகவே தொடங்கினாரு. ஆனா அவங்க வந்து முழுமையா தினகரனுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கல. அதனாலதான் தொடர்ச்சியா அவங்கள போய் சந்திக்கிறவங்களை வந்து கட்சியை விட்டு நீக்கிறது அப்படின்ற ஒவ்வொரு விஷயங்களை ஈடுபட்டாங்க. இன்னும் சொல்ல போனா குடும்பத்துல இருக்கிற சிலரோட பேச்சை கேட்டுக்கிட்டு தினகரனை வந்து நம்பாம போயிட்டாங்க சசிகலா அப்படின்ற அந்த விமர்சனங்களையுமே தினகரனோட ஆதரவாளர்கள் வந்து முன்வைக்கிறாங்க. சமீபத்தில் அவங்க சொல்றது என்னன்னா, தற்போது ஒரு சூழல் வந்து கூடி வந்திருக்கு, திமுகவை வீழ்த்துறதுக்கு ஒரு சூழல் வந்து வந்திருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியில ஒன்றாக இணைந்து தேர்தலை சந்திக்கும் பட்சத்துல திமுகவுக்கு வந்து ஒரு டஃப் ஃபைட்டை கொடுக்க முடியும். இன்னும் சொல்ல போனா தென் மாவட்டங்கள்ல முக்குளத்தோர் வாக்குகள் கன்சால்டேட் ஆகி அது வந்து திமுகவுக்கு ஒரு நல்ல டஃப் ஃபைட்டை கொடுக்கும் அப்படின்ற சூழல்ல இந்த நேரத்துல வந்து தன்னோட ஆதரவாளர்களை வந்து சந்திக்கிறாங்க. புதிய கட்சியோ இல்லை ஏற்கனவே இருக்கின்ற அமைப்பையோ வச்சு வேட்பாளர்களை தென் மாவட்டங்கள்ல நிறுத்தி அமமுக அதிமுகவுக்கு போற வாக்குகளை வந்து பிரிக்கிற வேலையில வந்து ஈடுபடுறாங்க. இது வந்து மறைமுகமாக வந்து திமுகவுக்கு ஆதரவாகத்தான் போகும். இன்னும் சொல்ல போனா திமுகவோட ஆதரவுல தான் இவங்க இந்த வேலைகள் எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு டிடிவி தினகரன் அவரோட ஆதரவாளர்கள் வந்து சசிகலா தரப்பை வந்து அவங்க தான் துரோகம் பண்றாங்க, சின்னம்மா தான் வந்து துரோகம் பண்றாங்க அப்படின்ற கருத்துக்களையும் முன்வைக்கிறாங்க. ஒரு புறம் டிடிவி தினகரனோட ஆதரவாளர்கள் சசிகலா மீதும், சசிகலாவோட ஆதரவாளர்கள் டிடிவி தினகரன் மீதும் வந்து துரோகி அப்படின்ற குற்றச்சாட்டுகளை வந்து மாறி மாறி கடுமையா முன் வச்சிட்டு இருக்காங்க. சசிகலா அவர்களோட அந்த புதிய அமைப்பு இல்ல அதற்கான அறிவிப்பு இல்ல தேர்தலில் போட்டியிட போறதற்கான அந்த அறிவிப்பு அப்படிங்கிறது February 24 மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவங்களோட நினைவு நாள் அப்பவே வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி ஏற்கனவே வந்து அதிமுகவோட வாக்குகளை அமமுக அப்படின்னு தனியாக கட்சியை உருவாக்கி டிடிவி தினகரன் வந்து அந்த வாக்குகளை வந்து பெற்றாரு. அது அதிமுகவுக்கு வந்து மிகப்பெரிய சேதாரத்தை உண்டு பண்ணுச்சு. 2019 2 நாடாளுமன்ற தொகுதிகள், 4 சட்டமன்ற தொகுதிகள், 2021 20 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுகவோட வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறத அமமுக வந்து பறிச்சது. அதே போல இந்த சூழல்ல அதிமுகவும் அமமுகவும் ஒரே அணியில சேர்ந்துட்டாங்க. ஆனா இந்த முறை வந்து சசிகலா ஒரு அமைப்பை ஏற்கனவே இருக்கின்ற அமைப்பின் மூலமா வந்து வேட்பாளரை நிறுத்துறதுக்கான வேலைகள்ல வந்து இறங்கிட்டாங்க அப்படின்ற தகவல்கள் வந்து வருது. ஒருவேளை சசிகலா தனியாக போட்டியிடும் பட்சத்துல அவங்க பிரிக்கிற வாக்குகள் தேர்தல் களத்துல எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்த போகுது, இல்ல வழக்கம் போல அவங்க வந்து எப்போதுமே நான் வந்து அதிமுகவை மீட்பேன், இனிமே வந்து அரசியல் பயணம் தான், அரசியல் களத்துக்கு நான் வந்துட்டேன், எல்லோரையும் ஒன்று சேர்க்கிற வேலைகள்ல வந்து ஈடுபட போறேன் அப்படின்னு தொடர்ச்சியா சொல்லிட்டு வராங்க. அது போல இதுவுமே வந்து வெறும் அறிவிப்பு, வெறும் தகவல்களோட இது வந்து முடிஞ்சு போயிருமா, இல்ல அவங்களோட ஆதரவாளர்கள் சொல்ற மாதிரி சசிகலா தரப்பு வேட்பாளர்களை நிறுத்தி இல்லைன்னா தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி அமைச்சு வேட்பாளர்களை நிறுத்தி அதிமுக அமமுக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போற வாக்குகளை வந்து பிரிக்கிறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். நன்றி, வணக்கம். உங்கள் அபிமான தங்கமயிலில் சர்வ லட்சணம் நிறைந்த சுபமுகூர்த்த கலெக்ஷன்களின் அணிவகுப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 1/2 கிராம் தங்க நாணயம் இலவசம். இச்சலுகை February 28 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.